இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா த ஹோஸ்ட். இந்த படம் வந்து மோஸ்டா தமிழ் சேனல்ஸ்ல எதுவும் பார்த்ததில்ல, சும்மா மோஸ்டா நான் இங்கிலீஷ் சேனல்ஸ் தான் பார்த்துருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பங்க. அந்த குடும்பத்தில் வந்து ஹீரோக்கு வந்து ஒரு தாத்தா, ஹீரோக்கு வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து ஆர்ச்சரி, அதாவது இந்த அம்பு விட தெரிஞ்ச ஒரு அத்தை, அந்த அத்தைக்கு ஒரு ஹஸ்பண்ட் சொல்லி ஒரு 5 பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு லேக் ஓரமா இந்த சமைக்கிற கடை மாதிரி ஒரு பொட்டி கடை மாதிரி வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே ஊர்ல வந்து 2 சயின்டிஸ்ட்டை காட்டுறாங்க. அந்த 2 சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, கெமிக்கல்ஸ் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பொதுவாகவே இந்த வேஸ்ட் கெமிக்கல்ஸ்லாம் டிஸ்போஸ் பண்றது ஒரு தனியான ப்ராசஸ் இருக்கு, ஒரு தனியான வே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து இந்த 2 சயின்டிஸ்ட்ல ஒரு சயின்டிஸ்ட் கேட்குறாங்க, இந்த வேஸ்ட் கெமிக்கல்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க ஒரு சயின்டிஸ்ட் சொல்லி அப்படியே சிங்க்ல எடுத்து ஊத்திரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு சயின்டிஸ்ட்டும் அந்த சிங்க்ல எடுத்து இந்த வேஸ்ட் கெமிக்கல்ஸ்லாம் ஊத்துறாங்க. ஸோ இந்த சிங்க்ல ஊத்துற வேஸ்ட் கெமிக்கல்ஸ்லாம் அப்படியே பக்கத்துல இருக்க லேக்ல போய் கலந்து அங்க இருக்க மீன்கள்லாம் அஃபெக்ட் பண்ணி ஒரு மீனை வந்து ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு ராட்சச மீனா மாத்திடுது. அந்த மீன் வந்து நம்ம ஹீரோட குடும்பத்தையும் ஹீரோட ஊரையும் என்ன பண்ணுது அப்படின்றத ரொம்ப த்ரில்லிங்கா சொல்றான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆன அந்த டைம்ல எந்த ஒரு ஆர்டிகல் எடுத்தாலும் இந்த படத்தை பத்தி தாங்க பேச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆன வருஷத்துல ஒரு டாப் 10 மூவிஸ் எடுத்தாலே இந்த படம் கன்ஃபார்மா வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் தாங்க அந்த லேக்ல இருக்க அந்த மீன் வந்து நிலத்துக்கு வந்து ஹீரோட குடும்பத்தையும் ஹீரோட ஊரையும் என்ன நாசம் பண்றது அப்படின்றது ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் சொல்லலாம். இந்த சீனுக்காக இந்த படமே அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன் என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோட பொண்ணு வந்து அந்த மீன் கிட்ட ஒரு இடத்துல மாட்டிக்கிற மாதிரி வரும். அப்ப அந்த மீன் தூக்கிட்டு இருக்க போறே அந்த மீன் மேல ஓடி எகிரி குச்சி போய் ஒரு ரோப்பை பிடிக்கிற மாதிரி ஒன்று சீன் வரும். அந்த மாதிரி ஒரு சீன்ல அந்த பொண்ணு ஓடி போய் அந்த ரோப்பை பிடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து அந்த மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் வரும். அதெல்லாம் சீட் எஜ்ல உட்காந்து பார்க்குறவங்க ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிருவாங்க. ஸோ சப்போஸ் நீ வீட்டில் தனியாக இருக்க போது சீட் எஜ் த்ரில்லர் படம் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு வச்சுங்க, நீங்கள் கன்ஃபார்மாக இந்த ஒரு படத்தை பார்க்கலாங்க.